A magnesium ribbon burns with a dazzling flame in air, oxygen, and changes into a white substance X. அந்த X என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. ஒரு மெக்னீசியம் ரிப்பன் காற்று ஆக்சிஜன், அதாவது காத்துல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்குமா? அது கூட ஒரு மெக்னீசியம் வந்து வினை புரிந்து ஒரு பிரகாசமான சுடருடன் எரிந்து எக்ஸ் என்ற வெள்ளை பொருளாக மாறுகிறது. அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேங்க. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். இதன் மூலம் என்னன்னா, இந்த கொஸ்டின் குரூப் டில கேட்டாங்களா இல்லையாண்டு உங்களால வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட பிஐக்கு பார்க்கறதா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் ரயில்வே எக்ஸாமான ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, ஆர்பிஎஃப் எக்ஸாம் இந்த கொஸ்டினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா குரூப் டில கேட்கிற பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வேற மாதிரி இருக்கும், அதுல வேற மாதிரி இருக்கும். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதோட பிஐக்கு பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, நல்லா கவனிங்களேன். இது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு மெக்னீசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெக்னீசியம் ஆக்சிஜனுக்குடன் சேர்ந்து வினைபுரியும் போது எதை உருவாக்கணும்? மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்கேயும் லேர்ன் பண்ணுவோம்னா, அதாவது மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல மெட்டலோட ப்ராப்பர்ட்டில என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு மெட்டல் ஆனது ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சுச்சுன்னா அது மெட்டல் ஆக்சைடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டல் ஆக்சைடோட பிஹெச் எடுத்து பார்த்தா காரத்தன்மையில இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இது ஸ்கூல் புக்ல அப்படியே வந்து கொடுத்திருப்பாங்க. இது ஈவன் இங்க கூட பாருங்களேன். மெக்னீசியம் ரிப்பன் ஆனது என்ன ஆகும்னா, ஏர்ல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கும், ரைட்டா? ஸோ ஏர்ல ஆக்சிஜன் இருக்கும். ஒரு மெக்னீசியம் ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருமா. அந்த மெக்னீசியம் என்ன பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பேர்ன் ஆகும்போது ஒரு ஒயிட்டான ஃப்ளேம் வரும். அதோட சேர்த்து வந்து ஒரு பவுடர் வரும். அந்த பவுடர் தான் என்னன்னா மெக்னீசியம் வந்து ஆக்சைடு அப்படின்னு சொல்றது. இது இன்னும் சிம்பிளா உங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு அனிமேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நல்லா கவனிங்களா. இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது இந்த ஒரு பைப் வழியே வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்களா. ஒரு பைப் வழி என்னன்னா அதுதான் வந்து மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் என்ன வருது இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. இப்ப காத்து வளிமண்டலத்துல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும், ரைட்டா? அப்ப ஆக்சிஜன் கூட சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்குமா. அந்த மெக்னீசியம் ஆக்சைடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து வெள்ளை கலர்ல ஒரு ஃப்ளேமை வந்து உருவாக்கும். அப்புறம் என்ன ஆகுனா அது வந்து பவுடரா மாறும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் கான்செப்ட்.